9 கிரகங்களும் மாற்றம் செய்யக்கூடிய இந்த விஸ்வாவாசு சித்திரை புத்தாண்டு வருடத்துல எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக இருக்க போகுது அப்படின்ற பலன்களை டாக்டர் லெத்தி அவர்களின் உதவியோடு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். மீனராசிக்காரர்களுக்கு உண்மையிலே கோச்சார நிலை சற்று சாதகமாக இல்லை. குறிப்பாக நீங்க இளைய பருவத்தினராக இருக்கீங்க அப்படின்னாக்கா தேவையில்லாத அறிமுகங்கள் அதன் மூலியமாக இழக்கக்கூடாத சில விஷயம், அது பணம், கற்பு, மானம் மாதிரியான அமைப்புகள், இது சார்ந்த அமைப்புகள்ல ஒரு மாதிரியான தன்மைன்ற மாதிரியான விஷயமா இருக்கும். 12ஆம் பாவகம் வலுத்திருக்கு. 12ஆம் பாவகத்துல ராகு அவரை குரு பாக்குறது உண்மையிலே அதிகமான டிராவல் இருக்குங்க. ஒரு மாதிரியான நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை, அதிகமாக பயணத்தினால ஒரு மாதிரி டல்லான நிலை, பயணத்தினால விபத்து மாதிரியான கொஞ்சம் சாதகம் இல்லாத தன்மைகள் முதல்ல அப்படி 50 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு இருக்கு. மிக முக்கியமா உங்களோட நல்ல தன்மை, உங்களோட கைண்ட்னஸ் மற்றவங்க எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புன்ற மாதிரியான ஒரு விஷயமும் நிச்சயமாக இந்த இடத்துல இருக்கும். யாருக்கும் உதவின்னு போய் நிக்காதீங்க. பாதி இடத்துல உதவிக்கு நின்றனாலதான் இங்க பிரச்சனையே. இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவருக்காக கடன் வாங்கி கொடுக்குறேன், இவருக்காக கடன் வாங்கி கொடுக்குறேன், கொடுத்துக்காம போனா என்ன நான் கட்டிக்கிறேன், அவருலாம் நேர்மையா தான் பேசுவாரு, கடவுளுக்கு நிகரானவர், இதெல்லாம் ஒத்த காசுக்கு பொன்னியெல்லாம் போறக்கூடிய அமைப்பு. எல்லாராலையும் ஏமாற்றப்படுறீங்கன்றது உங்களுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க அந்த ஜென்ம சனி அப்படின்ற விஷயம். ஜென்ம நட்சத்திரத்துல சனி வரும்பொழுது உங்களுடைய மனம் ஒரு மாதிரி அப்படியே பதைக்கும், பயப்படுவீங்க, கலங்கும். இந்த தன்மையில என்னன்னா தப்ப பண்ணிட்டு ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டோமே, யாருக்கும் தெரியாதோ இல்ல தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரியான வேலை தொழிலிடங்கள்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுல மாட்டிக்குவோமோ மாட்டிக்க மாட்டோமோன்ற மாதிரியான பதட்ட நிலை வரக்கூடிய அமைப்பு. குடும்பம் சார்ந்த அமைப்புகள் இந்த தன்மை கணவன் மனைவி உறவுக்குள்ள வருங்க. ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டோமா, அவருக்கு தெரிஞ்சிருமா, உங்களுக்கு தெரிஞ்சிருமா, தெரிஞ்ச மாதிரி இருக்கிறாங்களே தெரியாத மாதிரி இருக்காங்களேன்ற மாதிரியான சில விஷயமும் நீங்களே அப்பட்டமா அப்படியே மாட்டிக்கிற மாதிரியான சில விஷயங்களும் நடக்கக்கூடிய சில தன்மை நிச்சயமாக இருக்கும். ராசியில இருக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. 7ஆம் பாவகாதிபதியும் கொஞ்சம் ஒரு மாதிரி சரியில்லாத நிலையில முதல் ஒரு 6 மாசம் அப்படி ஒன்றும் சரியாக இல்லைங்க. கணவன் மனைவி உறவுல 3வது நபர் இல்லாம இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளை கொஞ்சம் பாருங்க. கால் சார்ந்த அமைப்புகள் ஏதாவது பாதிப்பு வந்தா உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் பாருங்க. இல்லைங்க மஞ்சளை கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்ற மாதிரி தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க. தேவையான இடத்துல மருத்துவம் தேவைப்படும் பொழுது மருத்துவத்தை தயவு செஞ்சு போய் பார்த்து அதுக்கு தேவையான சில அமைப்பை பண்ணுங்க. காலபுருஷ தத்துவத்தோட 12வது ராசி அந்த இடத்துல சனி இருக்கும்பொழுது உங்களுடைய காலை நிச்சயமாக பாதிப்பாரு. நடக்க முடியாம செய்யக்கூடிய சில அமைப்பு. இளைஞர்களுக்கும் இந்த அமைப்பு பொருந்தும். ஏதாவது விபத்து மாதிரியான அமைப்புகளை கொடுத்து உங்களை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரியான சில அமைப்பு இருக்கும். காதல் அமைப்புகள்ல ஒரு மாதிரியான காதல் அமைப்பு இப்ப கண்டிப்பா நடந்துகிட்டு இருக்கும். ராசியில வேற உச்ச சுக்கிரன் இருக்கிறது ஒரு மாதிரி சாதகம் இல்லாத அமைப்பு. இப்ப வரக்கூடிய அறிமுகத்தினால பிற்பகுதியில ஒரு மாதிரி சாதகம் இல்லாத தன்மைன்னு சொல்லிட்டு காதல் அமைப்புகள்ல நல்ல பதில் சொல்ல மாட்டாங்க. அதே திருமண அமைப்புகள் போறீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு குறிப்பாக லக்னத்துக்கு 2, 8ஆம் அமைப்புகளோட தசாபுத்தி தொடர்பு இல்லாத நிலையில திருமண அமைப்புகளை பண்ணுங்க. ஆனா கவனமாக இருங்க. இதே 30 வயது கீழ்பட்டு இருக்கீங்கன்னா உண்மையில கண்ணுல விளக்கணையை விட்டுக்கிட்டு தான் நீங்க பொருத்தம் பார்க்கணும். தயவு செஞ்சு இந்த 10 பொருத்தத்தை பார்க்காதீங்க. இதை தாண்டி ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, பொருட்கள் காணாம போகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நீர் சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனை வரக்கூடிய தன்மைன்னு சொல்லி மீனராசிக்காரங்களுக்கு ஒரு 2.5 வருஷம் சரியா இல்லைங்க. எதிலும் எங்கும் கவனமா இருங்க. யாரும் நம்ப வேணாம், வீட்டுல யாரையும் விட வேணாம். வண்டி வாகன அமைப்புகள்ல கவனமாக இருங்க. பொருள் விலையுயர்ந்த பொருள் சார்ந்த அமைப்புகள்ல கவனமாக இருங்க. மிக முக்கியமாக இந்த மீடியா, சோசியல் மீடியால ஒருத்தர் உங்ககிட்ட பேசுறாரு, பேஸ்புக்ல ஆயில் போடுறாரு, இன்ஸ்டாகிராம் ஆயில போடுறாரு அப்படின்னாக்கா ஆணா இருந்தாலும் ஆணு தான், பெண்ணா இருந்தாலும் அது ஆணு தான் அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்கள் பெண் குழந்தைகள் விஷயத்துல பெண் குழந்தைகள் விஷயத்துல சற்று நிதானமாக கவனமாக இருங்க. அதுலயும் குறிப்பா சுக்கிரனோட சம்பந்தப்படக்கூடிய தசாபுத்திகள் 3, 6, 3, 7, 11ஆம் அமைப்போடு இருக்கக்கூடிய தசாபுத்திகள் சில தேவையில்லாத தாமத்திய அனுபவத்தை பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் கொடுக்கும் தான். ஆனாலும் சற்று கவனமாக இருங்க. சமுதாயம் பெண் குழந்தைகளை தான் தப்பா பேசுன்ற நிலைகள்ல சற்று அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பாகவே மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு. பெரியவர்கள் 60 வயதுக்கு 50 வயதுக்கு மேற்பட்டு இருக்கீங்கன்னாக்கா இந்த இடத்துல பெரிய கவலைகள்லாம் இருக்காதுங்க. குழந்தைகளுக்கு தேவையான அமைப்புகளை பண்ணுவீங்க, செலவு பண்ணுவீங்க. செலவு நல்லா தாராளமா நடக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை படிக்க வைக்கிறேன், செலவு பண்றேன், கல்யாணம் பண்றேன், செலவு பண்றேன், ஒரு வீடு வாங்கி கொடுக்குறேன், ஒரு டிபாசிட் கொடுக்குறேன்ற மாதிரியான அமைப்புகள்ல குழந்தைகள் வழியில செலவு கொடுத்து எல்லாம் சரியா வந்துருங்க பாத்துக்கலாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டத்தோட அப்படியே ஜென்மசனி கடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மீனராசிக்கார வயதானவர்களுக்கு இருக்குங்க. ஒட்டுமொத்தமாக என்னதான் இருந்தாலும் மிகப்பெரிய பரிகாரமா அவர் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுத்து வச்சிங்க அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். இது மட்டுமே கடவுளை போல கூட காப்பாற்றும். விளக்கு போடுறதை விட இந்த அமைப்புகள்ல தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஏதாவது வழிபாடு அமைப்புகள் செய்யணும்னா அவர் மதப்படியான வழிபாடு செய்யுங்க. நம்ம இந்து மதத்துல இருக்கிறவங்க தயவு செஞ்சு அனுமன் பிரேயசோ காலபைரவர் பிரேயசோ அவர் அமைப்புகள்ல பண்ணிக்கோங்க. இந்த நவக்கிரக சுத்திரம், அதை சுத்திரம், அடிக்கிறவங்க கல்லை போய் விடுறேன், இதெல்லாம் சரியாவே வராதுங்க. அடி வாங்கி ஓஞ்ச பிறகு 2 வருஷம் முடிஞ்சு நான் என்ன சொன்னேன்ற அமைப்புகள் பிற்பகுதியில தான் உங்களுக்கு புரிய வரும். ஒட்டுமொத்தமாக எல்லா வகையிலும் கவனமா இருக்கணும்.
கால் வைக்கக்கூடிய இடம்லாம் கன்னிவெடி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். இது ஒரு 95 விழுக்காடுக்காரர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். ஒரு 5 விழுக்காடுக்காரர்களுக்கு வாழ்க்கை சரி செய்யப்படும், நல்லது நடக்கும், திருமணம் நடக்கும், வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, கமிட்மெண்ட் குள்ள போவீங்க, நல்ல வேலை கிடைச்சி 2 வருஷம் கழிச்சு ப்ரொமோஷன்ற மாதிரியான நல்ல தன்மையும் ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். இந்த விசுவாச வருடம் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய நல்ல நட்பலனாக நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும்.